ஹாய் கைஸ் குட் மார்னிங் எவ்ரிவன் குட் மார்னிங். இன்னைக்கு என்னால் லைவ் வர முடியல. அதனால அப்டேட் குடுக்குறேன் உங்களுக்கு. மார்க்கெட்டோட வியூ ஓகேங்களா? மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு ஸ்லைட்லி பார்க்கும்பொழுது ஈக்குவலா ஓப்பன் ஆயி அங்க வந்து மார்க்கெட் ஒரு புஷ் டவுன் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் ஒரு புஷ் அப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு லாஜிக் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்டின்னா, கொஞ்சம் பாருங்க. மல்டிபிள் டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? பேசிக் லெவல்ல நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இத கொஞ்சம் நோட் பண்ணுங்க ப்ளீஸ். மல்டிபிள் டைம் இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இது கீழ விழுந்திருந்தாலே மார்க்கெட் அந்த இடத்துல அப்ல தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஓகே. மல்டிபிள் டைம் இந்த சப்போர்ட் லெவல்ல பார்க்கும்போது மார்க்கெட் பை ஆயிட்டு இருக்கு. அதே இப்போ இருக்கக்கூடிய டைம் பார்க்கும்போது 9:54 மினிட்ஸ்னுடைய கேண்டலும் அப் சைட்ல தான் க்ளோசிங் வச்சிருக்கு. அதாவது இதனுடைய டார்கெட் பொறுத்தவரையும் அப் சைட்ல இருக்கக்கூடிய டார்கெட் இந்த ரேஞ்ச பண்ணும். 26,371 ரேஞ்ச க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஹையஸ்ட்டா போகக்கூடிய லெவல் பார்க்கும்போது 26,400 வரையும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இது என்ன பேட்டர்ன் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க. கிளியர் இது டபிள்யூ பேட்டர்ன்ஸ். கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல கன்டினியூஷன் பண்ணும். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஓகேங்களா? இங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டல் இண்டிசிஸ் கேண்டல் பண்ணியிருக்கு. அந்த இண்டிசிஸ் கேண்டல பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் கீழ போற மாரி எல்லாருமே புட் சைட்ல வர வச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சின்னதா ஒரு டபிள்யூ பட்டன் பண்ணி மேல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸ்கேல்பிங்ல. இந்த ஹை லெவல்ல மார்க்கெட் கொஞ்ச நேரம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி மூவ்மென்டம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹைய பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. இந்த லெவல்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு லெவல்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக எடுத்துக்கங்க. 26,291 லெவலுக்கு கீழ மார்க்கெட் ஆகப்படுது போயிடுச்சுன்னா ஓகே. திஸ் லெவல் கன்ஃபார்ம் இது பேரிஷ் ட்ரெண்டா கன்வெர்ட் ஆயிடும். இந்த இடத்துல கீழ விழுந்து ரீடெஸ்ட் பண்ணி அகைன் மார்க்கெட் பேரிஷ் ட்ரெண்டா கிரியேட் ஆயிடும். ஓகே. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நீங்க மண்டே மார்க்கெட் நெறைய பேட் நியூஸஸ் இருக்கு. நெறைய குட் நியூஸஸ் இருக்கு. அதனால மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் கொஞ்ச நேரம் கன்சல்டேஷன்ல இருக்கலாம் அப்படின்ற என்னோட வியூ இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்லைட்லியா கீழ வர மாரி காட்டி, அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் பண்ணி மார்க்கெட் மேல கொண்டு போவான். ஓகே. இந்த லெவல் கிராஸ் ஆகும்பொழுது 26,329க்கு மேல ஒரு புல்லிஷ் கேண்டல் 3 மினிட்ஸ்ல குளோசிங் வச்சுச்சுன்னா, இது டெஃபினெட்லா அச்சீவ் பண்ணக்கூடிய இடம் 26,371 லெவல்ல அச்சீவ் பண்ணும். ஓகேங்களா? கிளியர்? இந்த வியூவ வச்சு ட்ரேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக எடுத்துக்கங்க. நெறைய பேர் பேப்பர் ட்ரேடிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லன்னா லர்னிங் கான்செப்ட் பண்ணுங்க. நெறைய பிரைஸ் செக்ஷன் இதுவும் இருக்கு. நீங்க ஒரு விஷயங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த பிரைஸ் செக்ஷன பொறுத்து ஒரு ஹேங்கல்ஃபிங் பேட்டர்ன். நான் உங்களுக்கு நோட் பண்ற விஷயங்கள் எல்லாம் பிக்கெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் நீங்கலாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இங்க பாருங்க புல்லிஷ் ஆங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் இந்த ரவுண்ட் சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்க. அதே மாரி இந்த இடத்துல பாருங்க மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் பேஸ் லெவல்ல உங்களுக்கு ஹேமர் ஆர் டோஜி ஃபார்மேஷன் ஆச்சுன்னா, இது ஒரு ஹையர் ஐ மொமெண்டம் ஃபார்மேஷன். ஓகே. மார்க்கெட் பொறுத்தவரையும் இந்த பேஸ் லெவல்லயும் உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. அப்போ யார டார்கெட் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஹைய டார்கெட் வச்சிருக்கு. ஓகே. இதோட ஹையர் டார்கெட் வச்சிருக்கு. இங்க மார்க்கெட் பொறுத்தவரையும் பேஸ் லெவல்ல வரும்பொழுது நான் மார்க் பண்ணும்போது ட்ரெண்ட் லைன்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு ஹேங்கல்ஃபிங் ஃபார்மேஷன் ஆயிருக்கிறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்க பாருங்க. இங்க ஒரு ஹேங்கல்ஃபிங் ஃபார்மேஷன் ஆயிருக்கா? அதே மாரி இந்த இடத்துல இன்சைட் பார் ஃபார்மேஷன் இருக்கா? இதெல்லாம் பேஸ் லெவல் உருவாக்கும்போது பிரைஸ் செக்ஷன்ல அல்டிமேட்டா இது பாருங்க. ஹையர் ஹை மொமெண்டம். ஒரு லோவ இன்னொரு லோ கட் பண்ணாம போகும்பொழுது, இது ஒரு ஹையர் ஹை மொமெண்டம். ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க்கெட் வந்து ஹையர் ஹை தான் மூவ்மென்டம் பண்ணுமே தவிர, லோவர் லோ மூவ்மென்டம் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இன்னொரு கேண்டல் புல்லிஷ் கேண்டல் 26,328 லெவலுக்கு மேல க்ளோசிங் வச்சுட்டான்னா, இது டெஃபனட்டா இந்த ஹைய உடைச்சிருவான். எல்லாரோட வியூவும் பேரிஷா இருக்கும். அவங்களுடைய எஸ்எல் எர்ன் பண்றதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணுவான். ஓகே. ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ன்ற மாரிச்சு. இப்போ பொறுத்தவரைக்கும் கால் சைடுக்கான, அப் சைடுக்கான வியூ மட்டும் தான் இருக்கு. நீங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணீங்கன்னா, 5 டூ 10 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் பண்ணி நீங்க ஈஸியா வாழ்க்கையில முன்னேற முடியும். ஓகே. தேங்க் யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் பாய். நான் லைவ் வராத காரணத்தினால இந்த போஸ்ட்ட நான் ஃபேஸ் பண்றேன். உங்களுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த டைம் நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைம் பொறுத்தவரையும் 10:00 ஓகே. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு சர்வர் ப்ராப்ளம்னாச்சு எனக்கு கனெக்ட் ஆக முடியல. அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. இன்னைக்கு நான் அத கிளியர் பண்ணுவேன். தேங்க் யூ சோ மச்.